ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. Game on Solution, South India's #1 turf construction company. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. திடீர்னு ஒரு நாள் நான் கார் எடுத்துன்னு போய் நான் நடிகர் சங்கத்தில் நிறுத்தினேன். பின்னாடியே விஜயகாந்த் சார் வண்டி வந்து இறங்கின உடனே ராஜி ரூமுக்கு வா அப்படின்ட்டு உள்ளே போனார். அப்புறம் நான் போனேன். அம்மா நீ ஏன் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வரல, உன் பாஸ்போர்ட் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னா. நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா. இப்போ என்னை கூப்பிட்டு போகிறீங்க ஒரு வாலண்டியராக, அங்கே வந்து நான் என்ன பண்ணணும், நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்ன அப்படி கேட்குற அப்படின்னு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்னாரு. ரஜினி சார், கமல் சார், எல்லா ஆர்டிஸ்ட்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கடைசியாக கிளம்புறாரு. அப்போ என்னை கூப்பிட்டார். ரூமுக்கு வா நீ மாடிக்கு அப்படின்னாரு. போனால் நல்ல இவ்வளோ பெருசு, ஒரு 5 பவுனுக்கு மேலே இருக்கும், கோல்டு டாலர். அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அதுதான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். இது வந்து யார் தெரியுமா, ஸ்ரீ இருக்கான்ல, நான் சொல்லுவேன்ல, என் ஒய்ஃப் பேரை சொல்கிறார். ஸ்ரீயோட ஹஸ்பண்டு. இன்றைக்கி விஜயகாந்த் உன் புருஷன் இப்படி இருக்கிறான்ல, இது அவங்க வீட்டில் போட்ட சோறு, அதுதான் ரத்தமாக இப்படி இருக்குது அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. திடீர்னு பார்த்தா தரதரன்னு ஒரு சத்தம். அந்த காட்சி எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு தேவன், ஒரு கடவுளே நேரில் இறங்கி வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு கலரு, அந்த ஜிப்பா, வேஷ்டி, கண்ணாடி, தொப்பி, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறேன். வந்த ஸ்பீடில் நேராக வந்து எங்கள் முன்னாடி நின்னார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். எப்படியே பார்த்து பண்ணுவேன், நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளோதான். இப்போ இந்த புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் சார் ஷோல்டர் தூக்கிறார் தெரியுங்களா, அந்த மாதிரி நான் இதை அப்படியே தூக்கிட்டேன். யாரும் தொடக்கூடாது இந்த ஏரியாவை. அந்த மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு லியோ பிரபு சார் வந்து கூப்பிட்டாரு. நாகேஷ் கூப்பிட்றாருவா அப்படின்னு. சார் அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் போய் என்ன சார் பண்ணுறது, நீ வா, அவர் உன்னை பர்டிகுலராக பேர் சொல்லி கூப்பிட்றாருவா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனேன்ட்டு இருந்தேன். சார் வணக்கம் சார் அப்படின்னா. உட்கார்றா அப்படின்னாரு. இல்லை சார் நிற்கிறேன் சார். டேய் உட்கார், நீ உட்காந்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னாரு. ஒன்று சொல்கிறேன், எதுக்கு இப்போ முன்னாடி உட்காரத்துக்கு பயப்படுற, நீ ஒரு நடிகன், நீ என்ன நாகேஷ் பெரிய இவன் நினச்சிக்கிட்டு இருக்க. உன் நடிப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டுறதுக்கு தானே நான் வந்தேன். அப்போ நீ என்னை விட பெரிய ஆள் தானே. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சினிமாவில் மட்டும் யாராவது உன்னை கூப்பிட்டாங்கன்னா வந்து அப்புறம் சார் சொல்லுங்கள் அப்படி சேர் போட்டு உட்காந்துரு. நீ மரியாதை கொடுத்து நீ நிற்க ஆரம்பிச்சோன்னா உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ நின்றுட்டு தான் இருக்கணும். உட்கார விட மாட்டானுங்க உன்னை. ராஜேந்திரன் சார் அப்படின்னு நம்ம பேசும்போதே நமக்கு தெரியும், டப்பிங்லேருந்து ஆக்டிங்லேருந்து உங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆக்டிங் ஜேர்னி நாங்கள் எந்த அளவுக்கு ரசிச்சிருக்கோமோ அதே மாதிரி உங்கள் டப்பிங் வாய்ஸையும் நாங்கள் அவ்வளோ ரசிச்சிருக்கோம். விஜயகாந்த் சார் அவர்களோட நீங்கள் ரொம்ப க்ளோஸு, அவர் கூட நீங்கள் இருந்து நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். பட் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன சார்? விஜயகாந்த் சார் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி என் ஒய்ஃபோட, அதாவது என் மாமனார் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு தான் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்போது எனக்கும் இவங்களுக்கும் கல்யாணமே ஆகலை, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும். அவங்க மதுரையிலேருந்து இங்கே வந்தபோது, வாய்ப்பை தேடி அலைஞ்ச போது, ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் அவங்க வீட்டில் தான் சண்டே சாப்பாடு. அப்போ அவங்களது மின்ட்டில் வீடு இருந்தது, பெரிய வீடு மின்ட்டில், என் ஒய்ஃபோட வீடு, அதாவது ஒய்ஃபோட அப்பா வீடு. ஸோ அங்கே தான் போவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. ரொம்ப நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்தில் நான் ராதாரவி சாரோட 14 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்தேன் நடிகர் சங்கத்தில். அப்புறம் விஜயகாந்த் சார் கூடவும் இருந்தேன், சரத்குமார் சார் கூடவும் இருந்தேன். இப்போ விஷால் வர வரைக்கும் அங்கே நடிகர் சங்கத்தில் நான் கமிட்டி மெம்பர். 3 முக்கியமான கமிட்டி மெம்பரில் நான் ஒருத்தன். ஸோ அப்போது விஜயகாந்த் சார் வந்து இந்த இது ரொம்ப நல்ல பழக்கம். உட்காந்து பேசுவார் கொள்வார். எனக்கு தெரியும் ஸ்ரீலேகாவோட ஹஸ்பண்டு அப்படின்ட்டு. அவர் வந்து என் ஒய்ஃப் வந்து ஸ்ரீலேகான்னு முழுசாக கூப்பிட மாட்டார், ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவார். அவர் ஸ்ரீயோட ஹஸ்பண்டு ராஜேந்திரன்றவரில் ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி. அப்போ இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய கடன் அடைக்கிறதுக்காக சிங்கப்பூர் மலேசியா ஸ்டார் நைட் போனாங்க. அதுக்கு நிறைய ஒரு ஸ்டெப் எடுத்து முயற்சி எல்லாம் பண்ணி விஜயகாந்த் சார் போனார். அப்போ யார் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. எல்லோரும் ஒவ்வொரு பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் எதுலேயுமே போய் கலந்துக்க மாட்டேன். நான் தான் சொன்னேனுங்களே, எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோடலாம் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டேன். நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க, அதை கொடுத்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் கார் எடுத்துன்னு போய் நான் நடிகர் சங்கத்தில் நிறுத்தினேன். பின்னாடியே விஜயகாந்த் சார் வண்டி வந்தது.
வந்து இறங்கின உடனே ராஜி ரூமுக்கு வா அப்படின்ட்டு உள்ளே போனார். அப்புறம் நான் போனேன். அம்மா நீ ஏன் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு வரல, உன் பாஸ்போர்ட் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னார். நான் கொடுக்கவே இல்லையே அப்படின்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். நாங்கள் வந்து என்னங்க பண்ண போகிறேன், அதெல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், ரஜினி சார் கமல் சார்லாம் வராங்க, அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல அதெல்லாம் தப்பு. நடிகர் சங்கத்தில் ராதாரவி கூட இவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், அந்த சங்கம் வந்து ஒரு கடனை அடைக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் உன் பேரும் இருக்கணும்ல, அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது, உன் பாஸ்போர்ட் எடுத்துன்னு வந்து கொடு அப்படின்னு. அப்படி சரி சார் கேட்குறாருன்னு சொல்லிட்டு நான் அப்போ சிங்காரவேலுன்னு சொல்லிட்டு ஒரு பிஆர்ஓ, அவர் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு, அவர் ரியாஸ், டைமண்ட் பாபு சார் இவங்கெல்லாம் தான் பார்த்துக்கிட்டாங்க. அவர்கிட்ட கொண்டாந்து கொடுத்தேன். அப்போது எல்லாமே கலா மாஸ்டர் எல்லாம் டான்ஸ் பார்த்துக்கும் போது நான் சும்மா டெய்லி போவேன் வருவேன். சரி இப்போ நான் கேட்டேன் ஒரு கேப்டன்கிட்ட போயிட்டு, இப்போ என்னை கூப்பிட்டு போகிறீங்க ஒரு வாலண்டியராக, அங்கே வந்து நான் என்ன பண்ணணும், நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுறது உட்காந்து நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்ன அப்படி கேட்குற அப்படின்னாரு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன அப்படின்னாரு. அப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது கலா மாஸ்டரும் பிருந்தா மாஸ்டரும் உள்ளே வந்தாங்க. அப்போ ஒன்று பண்ணு, நீ டான்ஸுக்கு போயிடு அப்படின்னாரு. என்ன போய் அவங்கள்ட்ட டான்ஸ் ஆட சொல்கிறீங்களா, எனக்கும் டான்ஸுக்கும் சுட்டு போட்டால் டான்ஸு பார்த்துக்கூடா அப்படின்னாரு. அதை ஏங்க நான் அங்கே வந்து பார்க்கணும், அதை எடுத்துகிட்டு இங்கே டிவியில் போடுவாங்களா, அப்போவே நான் பார்த்துக்குவேன் அப்படின்னேன் நான். இவன் என்னடா அவன் எதுக்கத்தாலும் ஏடா கூடமாக பேசினே இருக்கிறான் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அப்புறம் பிருந்தா மாஸ்டர் கலா மாஸ்டர் இவங்க கூட வச்சுங்க, அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கலா மாஸ்டரோட பெரிய அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க ஹேமான்ட்டு, அவங்க சொன்னாங்க இல்லை ராஜேந்திர சார் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டான்ஸ் பிரிக்கிறது இல்லை. அப்போ நான் கேப்டன்கிட்ட போய் ஒரு வாரம் சொன்னேன், ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க நாங்கள் கூட வரணுன்னா. என்னடா, என்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டிங்கன்னா விட்டுடணும், அதில் வந்து அந்த நடிகர் உள்ளே வந்து இது இப்படி பண்ணு, இந்த நடிகர் வந்து இது இப்படி பண்ணுன்னு என்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், என்னை விட்டுருங்க, நல்லது வந்தால் உங்களுக்கு, கெட்ட பேர் எதாவது ஆச்சுன்னா அது எனக்கு அப்படின்னு. சரி என்னவோ பண்ணுறேன், நீ வாடா, நீ போடா, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னாரு. சார் என் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி கேப்டனுக்கு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ண, அது மாதிரி எந்த ஒரு இதுக்கும் நான் போய் கலந்துக்க மாட்டேன். அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா போயாச்சு, அங்கே போய் ஜாலியாக எல்லாம் அவங்கவுங்க வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க ஜாலியாக. நான் ஒருத்தன் மட்டும்தான் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நேராக ரூமுக்கு வந்து கதவு சாய்ச்சி படுத்துருவேன். எந்த இதுக்கும் போகிறதில்ல, இதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணியிருக்காரு. இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு பண்ணால் எல்லோரும் இருக்காங்க, அந்த இடத்துல ராஜேந்திரன் மட்டும் மிஸ்ஸு, இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுமே ஃபாரின்லாம் போனால் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்ட்டு. எதுக்கும் நான் கலந்துக்கிறது இல்லை. எல்லாம் முடிஞ்சுது, கடைசி நாள் கிளம்பி எல்லா ஆர்டிஸ்ட்டும், ரஜினி சார் கமல் சார் எல்லா ஆர்டிஸ்ட்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கடைசியாக கிளம்புறாரு. அப்போ என்னை கூப்பிட்டார், ரூமுக்கு வா நீ மாடிக்கு அப்படின்னாரு. எல்லாம் ஒரே ஹோட்டலில் ஒரே ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கோம். ரஜினி சார்லேருந்து கமல் சார்லேருந்து எல்லாம் ஒரே ஃப்ளோர், அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. சரி ரூமுக்கு வா அப்படின்னா நாங்கள் போனோன்னா அதில் இவ்வளோ பெருசு, ஒரு 5 பவுனுக்கு மேலே இருக்கும், கோல்டு டாலர், ஈகிள் போட்டது, அந்த மலேசியாவோ சிங்கப்பூரோட சிம்பிள், அது செம்பு கலக்காத தங்கம், கோல்டு, அதை எனக்கு கொடுத்தாரு. இது எதுக்குங்க, இல்லை நீ ஒர்க் பண்ணதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை நினைக்குது, இது வந்து நடிகர் சங்கம் சார்பாக இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அன்பளிப்பு. ஏங்க எல்லோரும் தாங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்ட்டு, நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்க, நீ தான் எல்லாத்துக்கும் நான் கேள்வி கேட்டுனே இருக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன், இங்கே வந்துட்டேன். வந்து ஏர்போர்ட்டில் வந்து திடீர்னு தெரில என்னவோ தெரில கூப்பிட்டு என்னை ஹக் பண்ணார், கட்டி பிடிச்சிட்டு முதல்ல தட்டி கொடுத்துட்டு சந்திக்கிறேன் உன்னை அப்படின்ட்டு போய்ட்டு, எப்போ நான் இப்போ நடிகர் சங்கத்து வரப்போகிறீங்க மீட் பண்ண தானே போகிறோம் அப்படின்னு. இல்லைடா நான் சொல்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னாரு. கிளம்பி வந்துட்டேன். ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு 1.5-2 மாதம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டிலேருந்து ஃபோன், அவருடைய காஸ்டியூமர் ஒருத்தர் இருக்கார் பூஷன்ட்டு, அவர் ஃபோன் பண்ணி ஆனால் கேப்டன் உங்களை பார்க்கணுன்றார், வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு. எதுக்கு அவர் என்ன பார்க்கணுன்றாருன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நேராக வீட்டுக்கு போனேன். அங்கே உட்காந்துட்டு இருந்தார் இங்கே விட்டு. அவங்கள வீட்டில் அவங்க மேடமை கூப்பிட்டார், பிரேமா மேடம் கூப்பிட்டு, நான் சொன்னேன்ல ராஜேந்திரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு அதுதான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, இவன் யார் தெரியுமா, ஸ்ரீ இருக்கான்ல, நான் சொல்லுவேன்ல, என் ஒய்ஃப் பேரை சொல்கிறார், ஸ்ரீயோட ஹஸ்பண்டு. இன்றைக்கி விஜயகாந்த் உன் புருஷன் இப்படி இருக்கிறான்ல, இது அவங்க வீட்டில் போட்ட சோறு, அதுதான் ரத்தமாக இப்படி இருக்குது அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு.
அப்புறம் சரி நீ போ அப்படின்னு உள்ளே போயிட்டு பூஜை ரூமில் வந்து அந்த சாமி படமெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பேப்பர் பண்டலில் இவ்வளோ பெருசு இருந்தது. அதை எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். நான் வாங்கலை. என்ன இது அப்படின்னு கேட்டேன். வாங்கிக்கடா அப்படின்னாரு. என்னங்க இது அப்படின்னேன். இது ஏன்னா நான் என்னுடைய திருப்திக்காக கொடுக்குறேன், வாங்கிக்க அப்படின்னாரு. அதாங்க கோல்டு டாலர் கொடுத்துட்டிங்களே அப்படின்னேன். அது நடிகர் சங்கம் கொடுத்தது, இது விஜயகாந்த் கொடுக்குறது, வாங்கிக்க அப்படின்னாரு. அது வந்து 50,000 ரூபா கேஷ் அந்த பணம். அதை எனக்கு கொடுத்தாரு. வாங்கிட்டு நான் வெளில வரும்போது நானும் அவரும் அந்த ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும் வெளியில் கேட்டு ரோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இல்லைடா சிங்கப்பூர் மலேசியாவில் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப பெருமையாக இருந்தது, நம்ம சங்கத்தில் இப்படி ஒருத்தனா அப்படின்னு. அந்த ஒரு ஆத்ம திருப்திக்காக இதை நான் அவனுக்கு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த டான்ஸ் ஆடினாங்க அந்த கலை நிகழ்ச்சி எல்லாமே. அதெல்லாம் ஒரு சினிமா கம்பெனிலேருந்தும் அந்த டான்ஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மெஷர்மெண்ட் பார்த்து குரூப் டான்ஸர்ஸு ஹீரோயின் எல்லாருக்கும் அளவு பார்த்து தைச்சி அது மறுபடியும் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி மறுபடியும் அந்தந்த கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்து எல்லாமே கரெக்டாக ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு அவங்ககிட்ட கையெழுத்தும் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபைல் போட்டு அதை கொண்டு போய் கேப்டன்கிட்ட கொடுத்தேன். அந்த கம்பெனி எல்லாம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க ராஜேந்திரன் வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் வேலையை பார்க்குற மாதிரி பார்த்துருக்காரு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு எல்லோரும் பாராட்டியிருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு தான் அவர் என்ன பண்ணார், என் பேரையும் காப்பாற்றினேன், நடிகர் சங்கம் பேரையும் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபா கேஷ் கொடுத்தாரு. அது ஒரு பெரிய அனுபவம் அவர்கிட்ட. டெஃபினட்டாக நிறைய நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு தெரியுது. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் சாரோட, நாகேஷ் சாரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சார், அவங்க கூட பழகினதெல்லாம்? இல்லை, எம்ஜிஆர் சாரோட எனக்கு பழக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன ஒரு அனுபவம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தமிழ்நாடு சிஎம் ஆகிட்டார் அவர். 1977 அவர் முதலமைச்சரானது. அப்போது வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் எடுத்தாங்க. அதாவது நம்ம தமிழ் நூல்கள்லாம் கடல் கொண்டு போயிடுச்சு. ஆமாம். அந்த கொண்டு போன அந்த நூல்கள் எல்லாமே கண்டுபிடிச்சி ஒரு மன்னன் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்தார். அதன் மூலமாக நமக்கு கிடைச்சது தான் இந்த புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம், இதெல்லாமே வந்து அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு காட்டுறது ஒரு சின்ன குறும்படம். அதில் வந்து காவிரி தந்த நாட்டிய மங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம், அதில் மேடம் ஆடுவாங்க, ஜெயலலிதா ஆடுவாங்க. அந்த ப்ரோக்ராமே இந்த குறும்படம், இது ரெண்டும் தான் உலகத்தமிழ் மாநாட்டில் போடுறதா இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த மன்னனாக நடிக்கிறதுக்கு ஒரு பசங்க வேணும் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். அப்போ கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கையெல்லாம் இப்படி இருக்கும், எனக்கு இப்படி தான் இருக்கும் பாடியே. ஸோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீலகண்டன் சார் தான் அது செலக்ட் பண்ணார். ஆனால் அந்த 5 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் யார் மன்னனாக நடிக்கணும் அப்படிங்கிறது தலைவர் தான் டிசைட் பண்ணுவார். அதுக்காக என்ன பண்ணாங்க, ராமாவரம் தோட்டத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க. சார் நாங்கள் ஒரு 5 பசங்க. எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு உதறல், ஏன்னா தலைவரை நேரில் பார்க்க போகிறோம், அவர் கலர் அதுக்கு அப்படி கற்பனையிலேயே இருக்கிறேன். நாங்கள் ஒரு 5 பேர் இப்படி உட்காந்துருக்கோம். அவர் நீலகண்டன் சார் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் வந்த உடனே எழுச்சி நிற்கணும், வணக்கம் சொல்லணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லணும்னா அவர் சொல்கிறத கேட்குறேனே தவிர அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அவர் மாடியிலேருந்து இறங்கி வருவார். எனக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே எப்போ வருவார் அந்த டென்ஷன். எல்லோரும் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்குறோம், அசையில். திடீர்னு பார்த்தா தரன்னு ஒரு சத்தம். அது என்ன, அந்த காட்சி எப்படி சொல்கிறதுனே தெரில. ஒரு தேவன், ஒரு கடவுளே நேரில் இறங்கி வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு கலரு, அந்த ஜிப்பா, வேஷ்டி, கண்ணாடி, தொப்பி, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பார்க்குறேன். வந்த ஸ்பீட் நேராக வந்து எங்கள் முன்னாடி நின்னார். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான். எப்படியே பார்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிட்டார். என்ன சொன்னார் எனக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் நீலகண்டன் அந்த எழுந்து போகலான்னு, அவ்வளோதான் நான் போகலாமான்னு சாப்பிட கூப்பிட்றாரு, வா அப்படின்ட்டாங்க. ஐயோ சாப்பிட்றதா? அதான் உடனே நேராக பின்னாடி ஓடணும். பெரிய டைனிங் டேபிள். அங்கே போய் நாங்கள் 5 பசங்க, அங்கே நீலகண்டன் சார், எதிரில் தலைவர், ஜானகி அம்மா பரிமாறுறாங்க. நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா எதாவது அசைஞ்சால் கூட நம்மளை தப்பாக சொல்லுவாங்களோன்ட்டு அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துருக்கேன். அவங்க சுட சுட இட்லி, பொங்கல் எல்லாம் வச்சாங்க. நான் தலைவரையே பார்த்துட்டுருக்கிறேன். அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே நேராக வந்தார். எழுந்திரிச்சு வந்தோன்னே பண்ண அப்படின்ட்டு போயிட்டார். ஏன் ஷோல்டரை தட்டி நல்லா பண்ண அப்படின்ட்டு போயிட்டார்.
கேட்டேன் நீலம் சார் என்ன சொன்னார் சார், உன்னை தான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவர் சாப்பிடும்போதே பார்த்துட்டாரு, அதனால் நீ நல்லா பண்ணுன்ட்டு போகிறாருன்னாரு. அவ்வளோதான். இப்போ இந்த புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுன் சார் ஷோல்டர் தூக்கிறார் தெரியுங்களா, அந்த மாதிரி நான் இதை அப்படியே தூக்கிட்டேன். யாரும் தொடக்கூடாது இந்த ஏரியாவை, ஏன்னா தலைவர் தொட்ட இடம் இது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2-3 நாள் நான் குளிக்கலம்மா, வீட்டில் அப்படியே தான் வச்சுருந்தேன். ஆமாம், ஐயோ எம்ஜிஆர்னா அவ்வளோ வெறி எனக்கு, அப்படியே வச்சுருந்தேன். எங்கள் அம்மா டே குளிடா குளிடா, அதுக்காக எங்கள் அம்மா கிட்டலாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன் நான். சட்டையே கட்டலையே, தலைவர் இப்படி தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் புரட்சி தலைவர்கிட்ட ஏற்பட்டது. பெரிய இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ்லன்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் அனுபவம் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுன்னா எல்லாருமே கரெக்டாக சிஎம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக மீட் பண்ணுறீங்க, அந்த அனுபவம் கிடைக்குது. ஆனால் என்ன அதுலேயும் ஒரு ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறும்படத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போச்சு. அதுலேயும் ஒரு கடவுள் எனக்கு அங்கே ஒரு செக் வச்சார். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஃபிலிம் சிட்டியில் இங்கே இருக்குது இல்லைங்களா அடையாறில், அங்கே வந்து பெரிய தர்பார் செட்டு அங்கே போட்டோன்னே நான் மன்னன் மேக்கப் போட்டுட்ருக்குறேன். போட்டுட்டு மீசை எடுக்கிறாங்க, அந்த மன்னனாக நடிக்கிறதுக்கு மீசை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் எடுத்தாச்சு. கரெக்டாக இந்த மீசை ரிமூவ் பண்ணி மேக்கப் போடுறாங்க. டெலிஃபோன் வருது, ஏன்னா ராஜேந்திரன் சாருடைய அப்பா எக்ஸ்பயர்டு அப்படின்ட்டு. அவ்வளோதான். நான் மேக்கப் போட்டாக்க நீலகண்டன் சார் என்ன சொல்லிட்டாருன்னா, உடனே போய் சொல்லிடாதீங்க, அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவான், ஃபஸ்ட்டு ஷாட் மட்டும் எடுத்துடலாம், அப்புறம் நம்ம வேணால் தலைவருக்கு மெசேஜ் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷாட் போய் தர்பார் செட்டில் உட்காந்துருப்பேன். இப்படி கம்பீரமாக இங்கே எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நாட்டியம் ஆரம்பமாகட்டும் அப்படின்னு டைலாக். நாட்டியம் ஆரம்பம்னோடனே லீட் பண்ணி பரதநாட்டியம் ஆடுறதுக்காக ஒரு பொண்ணு வந்து நிற்கும். அவங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும், ஆரம்பமாகட்டும் அப்படின்னு நான் கை காட்டுவேன், அவங்க ஆடுவாங்க. அப்படி ஆடின அந்த பொண்ணு தான் என் மனைவி ஸ்ரீலேகா. ஸோ கடவுள் இதை ஒரு லிங்க் அங்கே கொண்டாந்து விட்டு இதை விட்டுட்டு போயிட்டாரு. இப்படி வந்தது. அதை தான் அவங்க என்னுடைய வாழ்க்கை துணைவியானாங்க. வாழ்க்கை துணையானதுன்னா அதுக்கப்புறம் எனக்கு அவங்க, ஏன்னா நான் அதில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பெரிய பீக், நாடகத்திலேயே பெரிய ஹீரோயின், இவங்க டேட்டே கிடைக்காது, அப்படி ஒரு பீரியடு. ஸோ அவங்க அப்பா வந்து காலமாயிட்டார் ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டில். ஸோ அது துக்கம் விசாரிக்கிறதுக்காக அந்த இறப்புக்கு நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். அவங்க வீட்டில் அவங்களோட பாட்டி ஒருத்தர் இருக்காங்க. அந்த அம்மா தான் சொன்னாங்க, பையன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, இவனையே நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு அவங்க பெரியவங்களாம் பேசிக்கிட்டாங்க. அப்போ அன்னிக்கா இல்லை அப்புறமா அந்த பழகின காலகட்டங்களில் அது எப்படி வந்தது அந்த லிங்க்குன்றதுக்காக சொல்கிறேன். அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த லவ்வுக்கு வெள்ளம் இவங்களை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா டிஸ்ட்ரிபியூட்ரு. அந்த காலத்துல எல்லாம் அந்த மூக்குத்தி கம்மல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஜுவல் பாக்ஸ், ஆமாம், இந்த கம்மல் வைக்கிறது அழகா மரத்தில் அந்த இது மாதிரி வெல்வெட்டு துணியெல்லாம் வச்சு அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வச்சுருந்தார் அவங்க அப்பா. ஸோ அதனால் பெரிய இது தானுசாலாம் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்போ ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவங்கள போய் நான் லவ் பண்ணுறதுல எந்த இடத்துல நடக்கிறது, சான்ஸே கிடையாது. இந்த பாட்டி வந்து பேசி பேசி அவங்க தெலுங்கு, ஏன்டி மஞ்சியா பாயா உன்னாரு அதாரு இதாருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டில் பேசி பேசி அப்புறம் ஒரு நாள் வந்து இவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்த போது, இந்த மாதிரி பெரியவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, எனக்கு வந்து சினிமாவில் பெரிய ஆளாக வரணும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த தாட் அப்போ கிடையாது. இது பெரியவங்களாக பேசி 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 அதுக்கப்புறம் தான் எனக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ எனக்கு அப்பா கிடையாது, அப்பா அப்போவே போயாச்சு, அம்மா கிராமம் ஒன்றும் இல்லை. ஸோ எங்களுக்கு ஏதாவது என்னோடய சைடில் ஒரு அப்பா அம்மாவாக இருந்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி வச்சது வந்து டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார். ராஜேந்திரனுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஸோ அந்த மாதிரி தலைவரை பார்க்க போய் நடிக்கிறதுக்கு உள்ளே வரும்போது எங்கள் அப்பா இறந்து போய் அந்த சீனில் இவங்க உள்ளே வந்து இவங்களை என்ன கட்டி வைக்கலாம் அவங்க குடும்பத்தில் பேசி அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை துணையை அவங்க ஆனாங்க.
சூப்பர் சார். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி, ஒரு இன்டர்லிங்க். இல்லை கடவுள் எல்லாமே அப்படி தான் கொண்டு வந்து சேர்ப்பார். நமக்கு அது புரியாது. பின்னாடி நடந்ததுக்கப்புறம் யோசித்து பார்த்தா தான் நமக்கு அது விஷயங்கள்லாம் தெரியும் இல்லை? அண்ட் இப்போது இவங்க கூட இந்த அனுபவம் சொன்னீங்க. நாகேஷ் சார் அவங்களோடையும் உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாகேஷ் சார் வந்து எனக்கு குரு மாதிரி. ஏன்னா நான் லியோ பிரபுசார் ட்ரூப்புக்கு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரும் நாகேஷ் சாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நலம் நலமறியாவல்னு ஏதோ ஒரு நாடகம் நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த நாடகத்தில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுவேன் ஸ்டேஜில். அது நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவர் நாடகம் பார்க்குறதுக்கு அண்ணாமலை மன்றத்துக்கு வந்தார். வந்துட்டு நாடகம்லாம் முடிஞ்ச உடனே நான் எப்போவுமே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். முடிஞ்ச உடனே யாராவது பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா நான் இருக்க மாட்டேன், ஓடிடுவேன். போயிட்டு மேக்கப் கழிச்சிட்டு நான் பண்ண ஒன்று என் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி போய் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு லியோ பிரபு சார் வந்து கூப்பிட்டாரு, நாகேஷ் கூப்பிட்றாரு வா அப்படின்னு. சார் அவர் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் போய் என்ன சார் பண்ணுறது, நீ வா, அவர் உன்னை பர்டிகுலராக பேர் சொல்லி கூப்பிட்றாரு வா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். சார் வணக்கம் சார் அப்படின்னேன். உட்கார்றா அப்படின்னாரு. இல்லை சார் நிற்கிறேன் சார். டேய் உட்கார், நீ உட்காந்தா தான் நான் பேசுவேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்படி நுனியில் அப்படி உட்காந்தேன்னு ஒன்று சொல்கிறேன். எதுக்கு இப்போ முன்னாடி உட்காரத்துக்கு பயப்படுற, நீ ஒரு நடிகன், நீ என்ன நாகேஷ் பெரிய இவன் நினச்சிக்கிட்டு இருக்க, உன் நடிப்பு நல்லா இருக்குன்னு பாராட்டுறதுக்கு தானே நான் வந்தேன். அப்போ நீ என்னை விட பெரிய ஆள் தானே. அவர் கேட்டது, நீ என்னை விட பெரிய ஆள் தானே. அப்போ உட்கார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சினிமாவில் மட்டும் யாராவது உன்னை கூப்பிட்டாங்கன்னா வந்து அப்புறம் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சேர் போட்டு உட்காந்துரு. நீ மரியாதை கொடுத்து நீ நிற்க ஆரம்பிச்சன்னா உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீ நின்றுட்டு தான் இருக்கணும். உட்கார விட மாட்டானுங்க உன்னை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அதுலேருந்து அடிக்கடி நான் அவரை போய் மீட் பண்ணுவேன், பேசுவேன். அங்கே 2 பேரும் கிளம்பி டிரைவின் உட்லண்ட்ஸ் இருந்து இல்லைங்க, இப்போ செம்மொழி பூங்காவாக ஆக்கிட்டாங்க. அங்கே போய் நான் அவரும் காஃபி சாப்பிட்டு போண்டா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு பேசிட்டு, அவர் விஎஸ் ராகவன் சாரும் கூட வருவார். அப்போ அங்கேருந்து கிளம்பி போய் பேசிட்டு வருவேன். ஏன்னா அவர் வந்து கன்னடம், யார் நாகேஷ் சார், அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து குண்டப்பா. அது வந்து கன்னடா ஹோட்டல் தானே அது டிரைவின் அது. அதனால் அவர் அடிக்கடி அங்கே போவார். அவர் கூட பேசி எனக்கு ரொம்ப பழக்கமாகிடுச்சு. நிறைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாகேஷ் சார் தான் கற்றுக் கொடுப்பார். நான் வந்து மருதபரணின்னு ஒரு ரைட்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணும்போது இவர் ஒரு தெலுங்குலேருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட படத்துக்கு இவர் வந்தார். அப்போ பார்த்திங்கன்னா அவர் பேசுறது நான் தான் டைலாக் சொல்லி கொடுத்துட்ருப்பேன் அவர்கிட்ட. அவர் வந்து ஒரு டைலாக் பேசிட்டாருன்னா நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், சார் என்ன லிப் சார், சூப்பர் லிப் சார், லிப் சிங்க்குன்னு சொல்ல மாட்டேன் நான், என்னம்மா லிப்பு சார், ஐயோ. அதாவது அவர் மேட்ச் பண்ணுறாரு. இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இவர் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் உடனே அவர் கூப்பிட்டு, இவன் பார்த்தியா என்ன சொல்கிறான்ட்டு, சூப்பர் லிப்புன்றான். என் ஒய்ஃபே ரசிக்காத ஒரு லிப்பை இவன் ரசிக்கிறான் பாரு அப்படின்னாரு நாகேஷ் சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு குரு அவர் எனக்கு. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.